எல்லாம் செயல்கூடும் எண்ணான எம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏற்று மே 14ஆம் தேதி நாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா, இனி வருங்காலத்தில் அந்த மே 14 என்னும் தினத்தை எதிர்கால அதாவது வருங்கால தலைமுறையினர் திரும்பி பார்ப்பார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட முக்கியத்துவமான நாளாக இனி வருங்காலத்தில் அமைய இருக்கின்றது என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அதற்கு நமக்கு ஒரு முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது கேட்டிங்கன்னா, நாம் என்ன சொல்லி அந்த நாளில் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் மதுவின் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு நாம் சிறப்பு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது யாரெல்லாம் இந்த தமிழகத்திலே தமிழ் மண்ணிலே அதாவது இந்த மது என்னும் கொடிய ஒரு தீமையான ஒரு பழக்கத்திலிருந்து விடுதலையாகி திருந்தி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்கள், தமிழ் மக்கள், தமிழ் சொந்தங்கள், அவங்க ஒரு விண்ணப்பம், அதாவது அவங்க பேர் மற்றும் ஊர், எந்த ஊர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கோசரம் நான் சிறப்பு பிரார்த்தனை பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அதற்காக ஒரு முதல் வெற்றி கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே நான் அவரை பாராட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி தைரியமாக வராங்க பாருங்கள், இதுதான் உண்மையிலே நான் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மன தைரியம் வர வேண்டும். ஒவ்வொரு அந்த மதுவிற்கு அடிமையான ஒவ்வொரு தமிழனையும் நோக்கி நான் அவர்களுடைய கண்களை பார்த்து நான் பேசுகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தைரியத்தோடு வரணும். என்னை திருத்துங்க ஐயா, என்னை எப்படியாவது திருத்துங்க, என்னை எப்படியாவது இந்த மது பழக்கத்துலேருந்து என்னை மீட்டுடுங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு மெசேஜோ இல்லை உங்கள் பேரையோ அல்லது ஊரையோ குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களை விரைவில் மீட்டிடுவார். அது நிச்சயமாக நடந்தேறிடும். ஆண்டவர் இந்த பிரார்த்தனையை, அதாவது உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றிடுவார். சரிங்களா? இப்போ நாம் இன்றைக்கி பண்ண போகிற பிரார்த்தனையானது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பர் அவர் தான் முதலாக நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் பெயரை நான் சொல்ல விரும்பலை. அப்படி பார்க்க விரும்பணும்னு நினைக்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கலாம். மணமேல்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு முதல் அன்பர் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்